உண்மையிலே கூட பிறந்த ஒருத்தன் நமக்கு இங்கே சென்னையில் இருக்கான். சென்னையில் கேப்டனுடைய புகழை வச்சுட்டு நீங்கள் ஆல் இண்டியா வரைக்கும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம். அந்தளவு நீங்கள் இப்போ எது பண்ணினாலும் அவர் கேட்க மாட்டார். நம்ம போய் சொல்லலாம் கேப்டன் தான் நான் அனுப்பி வச்சாருன்னு. அந்தாண்ட போய் சொல்லுவோம் கேப்டன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆமான்னு சொல்லுங்கன்னு. அப்படியா சரி போ அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அது அவருடைய நட்பு கிடைச்செல்லாம் வந்து மிகப்பெரிய இதுங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த மலை மாதிரி பின்னாடி நமக்கு பின்னாடி ஒரு இமயமலை நிற்கிதுன்ற மாதிரி அதான் உரிமையோட சண்டை போடுவார்ன்னு. ஏன் நீ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியான்னு கேட்குறவன் அவங்க கேட்பான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் நான் தான் இருக்கேன்ல என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது என்ன, நான் பார்க்க மாட்டேன்னா, நீங்களா போய் தனியாக வந்து நீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு உதவி பண்ணும்போது அது பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு கேப்டன். அது பெரிய பிரச்சனையானது, பெரிய பிரச்சனையாக ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ணிட்டாரு. சால்வ் பண்ணி முடிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங், நன்றி அறிவிப்பாட்டம் ஒரு மீட்டிங் போடுறோம். அதில் நான் பேசும்போது சொன்னேன், கேப்டன் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, என் அண்ணன் இருந்தால் என்ன இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கேப்டன் பண்ணுறாரு, அண்ணன் மாதிரி அவர் அப்படின்னு. அவர் எழுதிச்சு பேசும்போது சொல்கிறாரு, அவர் பேசும்போது அண்ணன் மாதிரினாரு, நான் அண்ணன் மாதிரி இல்லை அண்ணன் தான் அப்படின்னாரு. என்ன சொல்லுவீங்க எனக்கு சொல்லும் போது அப்படி ஒரு மனிதருங்க கேப்டன்.